சரிங்களா? நான் ஓகே கம்ப்ளீட் சார். போது தான் பார்த்துங்க. சார் நெக்ஸ்ட் கான்செப்டோட நேம் என்னன்னா CLAIRAUTS. கிளாரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்மேட்டே ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த கிளாரிஸ் ஃபார்மேட்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் என்ன இசட் ஈக்குவல் டு இஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் பி கமா q. இதுதான் இந்த ஃபார்மேட்டோட ஜெனரல் ஃபார்மேட். அப்போ இது ஓகே கம்ப்ளீட் சார். இன்டெக்ரல் என்ன? இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரலோட ஃபார்மேட் என்னன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் இன்டெக்ரலோட ஃபார்மேட் என்னன்னா z ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் p ஈக்குவல் டு a அண்ட் q ஈக்குவல் டு p. டைரக்ட் இங்கே அப்ளை பண்ணுங்க. என்னடா கிடைக்கும்? அதான் சொல்யூஷன். கம்ப்ளீட் இன்டெக்ரலோட சொல்யூஷன் சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? p ஈக்குவல் டு a, q ஈக்குவல் டு p. ax plus அஹ் by ம். plus f of a comma b. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஓகே சார். அப்போ ஜென்ரல் இன்டெக்ரல் என்ன? ஜென்ரல் இன்டெக்ரல் இந்த b ஈக்குவல் டு பை ஆஃப் பின்னு எழுதுவீங்க. கரெக்டுங்களா? ஜென்ரல் ஆமா இன்டெக்ரல் சார். ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு பை ஆஃப் p. பை ஆஃப் p. அப்போ என்ன கிடைக்கும்? z ஈக்குவல் டு ax ப்ளஸ் பை ஆஃப் a இன்ட்டு y Pi of a y ப்ளஸ் எஃப் ஆஃப் plus f a. of a comma pi of a. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? சார். டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டு இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? எக்ஸ் ப்ளஸ் பை டேஸ் ஆஃப் Pi dash of ஏ ஒய் ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் இஜே a எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டேஸ் தான் எஃப் டேஸ் இன்ட்டு இது வரும் ப்ளஸ் எஃப் டேஸ் இன்ட்டு பை டேஸ் ஆஃப் ஏன்னா இங்கே பை இருக்குதுல்ல அப்போ பை டேஸ் ஆஃப் ஏன்னு வரும். சரிங்களா? அது ஃபங்க்ஷன் பொறுத்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ இதை எலிமினேட் பண்ணி இங்கே என்ன பண்ண போறீங்க? இதை எழுதிக்கிட்டு எலிமினேட்டிங் ஏன்னு எழுத போகுது. எலிமினேட்டிங் ஏ வேல்யூஸ் கெட்டிங் த ரிசல்ட் இஸ் ஜென்ரல் இன்டெக்ரல். சரிங்களா? அது எலிமினேட் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் தான் இருக்கும். நீங்கள் எலிமினேட்டிங் ஏன்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? அடுத்தது யாரு? ஓகே சார். சிங்குலர் இன்டெக்ரல். சிங்குலர் இன்டெக்ரல் யாரு? கம்ப்ளீட் இன்டெக்ரல். இந்த ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை. இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டோ இஜெட் பை ரெண்டே ரெண்டு தான் இருப்பாங்க. ஏ பி ரெண்டே ரெண்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை 3 இருந்தால் தான் மாற்ற போகிறோம். இப்போ டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ டோ இஜெட் பை டோ பி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. ரிசல்ட் பாசிபிளாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. சரிங்களா? எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. இதுதான் சிங்குலர் இன்டெக்ரலோட பாசிபிள். சரிங்களா? எல்லா ஓகே சார். இதான பாசிபிள். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளத்துக்கு போயிடலாமா? ஓகே சார். சரி அது இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். எப்படி சால்வ் பண்ணி இப்போ போட்டோம்ல அதே ஐடியா தான். இப்போ என்ன ஐடியாவில் போட்டோமோ அதே ஐடியா தான். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. சால்வ் என்ன கொடுத்துக்கலாம் பாருங்க. z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளோட ஐடியா. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்? ஏன்னா மொத்தம் 7-8 டைப் இருக்குது. இது என்ன ஃபார்மேட் கண்டுபிடிச்சா நம்மளோட ரிசல்ட் மேக்ஸிமம் 50% முடியும். அப்போ இது கிளாரிஸ் ஃபார்மோட ரிசல்ட் தெரியும். p ஈக்குவல் டு a q ஈக்குவல் டு b. இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. இது கிளாரிஸ் ஃபார்மோட டைரக்ட் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? அப்போ சொல்யூஷன் ஈக்குவல் டு அப்போ சொல்யூஷன் என்னடா கிடைக்குது? z ஈக்குவல் டு சொல்றாங்கன்னு இங்க என்ன சொல்யூஷன் கிடைக்குது? ax plus by plus a square minus b square. அப்போ இங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 2 3? 2 தான் சார். அப்போ டைரக்டா வந்துச்சு பார்த்தியா? டைரக்டா இது வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்துச்சு. டைரக்டா கம்ப்ளீட் இன்டெக்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரி, அடுத்து யார் வேணும்? ஜெனரல் இன்டெக்ரல். ஜெனரல் இன்டெக்ரலுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் வேணும்? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? b வந்து என்ன எடுக்க போறோம்? g ஆஃப் a எடுக்க போறோம். அதை வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? z ஈக்குவல் டு ax plus g of a into y plus a square minus g of a the whole square. g of a whole square. அடுத்து என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் ஜெனரல் இன்டெக்ரல்னால இந்த டோ a வந்து ஈக்குவல் டு 0 கிடைக்கும். கரெக்டாமா? ஆமா சார். சொல்லுங்க. 0 ஈக்குவல் டு a டெரிவேட்டிவ் பண்ணா சொல்றா. டெரிவேட்டிவ் ஒன்று தெரியுமா? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். x சார். x plus g dash of a into y. g dash of a into y. 2a plus 2a minus 2 into g of a into g dash of a. வெரி குட் வெரி குட். அவ்வளோதான். இது எழுதிக்கிட்ட போகும்போது இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏங்கிறது ஜிங்கிற ஃபங்க்ஷனே நமக்கு இது என்னன்னு தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம்? எலிமினேட்டிங் ஏ. எலிமினேட்டிங் ஏ இஸ் கெட்டிங் த ரிசல்ட் இஸ் கால்ட்
ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? ஜிங்கிற ஃபங்க்ஷன் தெரிஞ்சு எலிமினேட் ஃபுல்லா பண்ண முடியும். ஜிங்கிற ஃபங்க்ஷன் தெரியாதனால நம்ம வந்து இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ண முடியுமா? ஜிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது. அதனால எலிமினேட்டிங் ஏ இஸ் கெட்டிங் த ரிசல்ட் இஸ் ஜெனரல் இன்டெக்ரல். சரி ராகன? ஓகே சார். அடுத்து கம்ப்ளீட் இன்டெக்ரல். கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து நம்ம என்ன பண்ணோம்? சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போறோம். அப்போ கம்ப்ளீட் இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரலோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சிங்குலர் இன்டெக்ரலோட கான்செப்ட் என்ன? கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து எங்க வருதோ அதை வந்து நம்ம டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் 0 அண்ட் டோ இஜெட் பை டோ பி ஈக்குவல் டோ பி டோ பி ஈக்குவல் இதுல கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து சொல்றா. கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து டோ இஜெட் பை டோ ஏ என்ன வந்து சொல்றாங்க? சார் எக்ஸ் plus by 0 ஆயிடும் சார். ஏன்னா அங்கே a கிடையாது. ஆமாம் எடுக்கணும். அடுத்தது plus 2a plus 2 அது 0 ஆயிடும். அப்போ இதுல இருந்து a வேல்யூ என்ன பண்றாங்க? இதுல இருந்து a வேல்யூ என்ன? இதுல a வேல்யூ வந்துட்டு சார் x/2 -x/2. வெரி குட். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். எலிமினேட் பண்ண முடியுதா? எலிமினேட் பண்ணிக்கலாம். x/2 எலிமினேட் பண்ண முடியுதா? எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது சொல்ற டோ இஜெட் பை டோ பி இதுக்கு என்ன கிடைக்கும்? மேல பாருங்க. சார் ஸோ b வந்து y ஆயிடும். -2b y -2b கரெக்ட்டுங்களா? y -2b y -2b. அப்ப இது வந்து b ஓட வேல்யூ என்னடா என்ன? y/2 சார். y/2. அப்ப பாசிபிள் இருந்தா ab வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் எலிமினேட் ஆயிடுச்சா? எப்படி எலிமினேட் ஆகும்? இந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எங்க அப்ளை பண்ண போறோம்? இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல்ல அப்ளை பண்ண போறோம். இங்க இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்ளை பண்ணிட்டா a வேல்யூ b வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆகும். ஆமா. அப்ப அப்ளை பண்ணுங்க. a ஓட வேல்யூ என்ன? x/2 -x/2. b வேல்யூ என்ன? y/2. கரெக்ட்டா? அப்ளை பண்ணிடலாமா? என்ன? z equal to ax plus by plus a square minus b square. அப்ளை பண்றதுக்கு என்ன கிடைக்குது? அப்ப z equal to a வேல்யூ என்ன? -x/2 அப்ப -x/2 into x plus b வேல்யூ y/2 y/2 சார். y plus a square minus x/2 the whole square minus b வேல்யூ y/2 the whole square. சொல்றேன் சிம்பிள் பண்ணா வேற முடிஞ்சது. சொல்றேன் z equal to -z² 2 plus y² 2 plus z² 4 minus y² 4. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. இவனையும் கம்பைன் பண்ணுங்க. என்ன வராங்க? So -2x² plus x² minus x² 4 minus x² 4 plus y² 4. அப்ப 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப 4z equal to மைனஸ் இருக்கனால y² minus x² பண்ணலாமா? இதுதான் யாரு நம்மளுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் ரிசல்ட். எப்படி மாறுது பாத்தீங்களா? சரி, கம்ப்ளீட் இல்ல, சிங்குலர் இன்டெக்ரலோட சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றா? 4y². அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்களா? பிளஸ் இருக்குதுல்ல, பிளஸ்னா இது எப்படி எழுதலாம்? -x² plus y² divided by 4 ஓகே சார். ரெண்டு டினாமினேட்டர் சேம்னா ரெண்டுக்கு காமனா 4 போடுறீங்க. அந்த 4 வந்து காமனா வெளிய எடுத்து அங்க லெஃப்ட் சைடு போடுறீங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய சிங்குலர் இன்டெக்ரல் யாரு? இவன் தான் நம்மளுடைய சிங்குலர் இன்டெக்ரல். சரிங்களா? இது யாரு? செகண்ட் டைப்போட ரிசல்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். ஓகே. இதே மாதிரி தான் அடுத்த ஐடியா வரும்.